போடி சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு கழக தளபதி அவருடைய தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக நான் இன்றைக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறேன். வெற்றி வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் மதசார்பற்ற கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களும் உறுதியாக மகத்தான வெற்றி பெறுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போடி தொகுதி மக்களுக்கு இந்த தவிர நீங்க புதிய ஏதாவது ஒரு முக்கிய கோரிக்கை நிறைவேற்ற மாதிரி திட்ட அறிக்கைகள் பொய்யா திட்ட அறிக்கைகளை வச்சுட்டீங்களா? போடி தொகுதி மக்களுக்காக மாதிரி ஏற்கனவே நான் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். மக்கள் வைத்த கோரிக்கைகள், நான் அளித்த வாக்குறுதிகள் 99.9% நான் நிறைவேற்றியிருக்கேன் என்பதை பணிவோடு தெரிவித்துள்ளேன். ஆர்பி உதயகுமார் பாத்தீங்கன்னா போடிக்கு வந்திருந்தாரு. போடிக்கு வந்திருந்தப்ப சொன்னாரு, அதாவது அதிமுக கிடைக்கக்கூடிய வெற்றி உங்களை போன்று யாரும் நடக்கக்கூடாதுங்கிற விஷயமா அமையும்னு சொல்லியிருக்காரு. அந்த குற்றச்சாட்டு ஆர்பி உதயகுமார் அதிமுகவுக்கு இந்த போடி சட்டமன்ற தொகுதியில கிடைக்கக்கூடிய வெற்றி பாத்தீங்கன்னா இனிமேல் அதிமுக உங்களை போன்று எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அமையுங்கிறது சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து சார்? அதாவது அதிமுகவுல இருந்து நீங்க போனீங்களா சார்? அதை சுட்டி காட்டி நான் எங்க போனேன்? அவங்கதான் விரட்ட அந்த உதயகுமார் தண்ணி பாடல கொண்டு எரிஞ்சு வெளியேற்றினது யாரு? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க அங்க வந்திருக்க முடியாது, டிவி எல்லாம் பாத்துருக்கீங்கல்ல, சொல்லுங்க. ஐயா, 50 ஆண்டு கால அதிமுகவின் அரசியல் வாழ்வு, அதுல 25 ஆண்டு கால ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், பன்முகம் கொண்ட இந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது முதன்முறையாக திமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது 50 ஆண்டு கால அரசியல் வாழ்வு, 25 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினர், 5 ஆண்டு கால நகர்மன்ற தலைவர், இப்படி பல பதவிகளில் நான் பொறுப்பேற்று பொறுப்பேற்ற பதவிக்கு ஏற்ற பணியை, கடமையை நான் செய்திருக்கிறேன் என்ற மனநிலையோடு இருக்கிறேன். எந்த விதமான என் மீது குற்றச்சாட்டும் எதுவும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மக்களால் அபிமானத்தோடு ஆதரவோடு தான் மக்கள் பிரதிநிதிகள் வர வேண்டும், செயலாற்ற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வந்த வழி தவறான வழி. அவர் கட்சிக்கு வந்த வழியும் தவறு. மாண்புமிகு முதலமைச்சராக யார் நியமனம் பண்ணது? சின்னம்மா அவர்கள். அவர்களையே சூரியனை பார்த்து ஏதோ குறைக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு நன்றி உணர்வில்லாத ஒரு மனிதர் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வந்த காலத்திலிருந்து இன்று வரை இன்றும் தோல்வியைத்தான், படுதோல்வியைத்தான் சந்திக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நிரந்தர பொதுச் செயலாளர் கிடையாது. அது உள்பட 6 வழக்குகள் இன்றைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.